எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம சிட்டி வீட்டு ஃபங்க்ஷனில் வந்துட்டு இன்றைக்கி ரிசப்ஷன் அன்றைக்கி. ஆமாம், இங்கே வந்து அல்வாவும் ரோமாலியோ ரொட்டி வந்து போட்டுருக்காங்க ஒரே இடத்துலையே. அதுக்கு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது வாய்ப்பு கிடைச்சது. அது அப்படியே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அல்வா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜீனி வந்து இதில் கொதிக்க வைப்பீங்க, தண்ணியிலையா? ஜீனி வந்து இதில் தண்ணியில் கொதிக்க வைப்பீங்க. ஜீனி வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கு மேலே வந்து இப்போ பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. பால் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வந்துட்டு கொதிக்க விட்டுருக்காங்க. கோதுமை அல்வா பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரோமாலியோ ரொட்டி வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப நாள் ஆசை இந்த ரோமாலியோ ரொட்டி வந்து நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. நானும் வந்துட்டு எத்தனை இடத்துல போய் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு நேரில் பார்க்குற வாய்ப்பு வந்து கிடைக்கல. நீ தான் கிடச்சிருக்கு. இப்படி தான் ரோமாலியோ ரொட்டி பண்ணணுமா? ஓஹோ, இது வந்து மைதா மாவு தான். சாதாரணமாக வந்து போட்டா வந்து போட்டபடியே, ஆனால் வந்து கையிலே வந்து விசிறாப்புல. ஆனால் இதேமாதிரி நானும் விசிறிருக்கேன். நான் வந்து எங்கன்னா சைனாவில் வந்து இதேமாதிரி நான் விசிறி வந்து போட்டிருக்கேன். சைனாவில் வந்து பண்ணும்போது அல்வா வந்து அந்த பால் வந்து சுண்ட 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 நல்லா வந்து கொதிக்க வச்சு கலக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜீனி வந்து நல்லா பால்லையும் சேரணும். வந்துட்டு நல்லா கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பதமாக வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி என்னான்ட்டு பார்க்கலாம். வந்து கலக்கணும். அது சுண்ட 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 கலக்கணுமா? அப்படியே டைட்டாக கலக்கணுமா? அதாலே கட்டி ஆகுது. அப்படியே கலந்துருவா? சரிண்ணா. இதில் வந்து வெறும் பாலும் ஜீனியும் தான் இருக்குது. கோதுமையே இல்லை, பக்கத்தில் எங்கேயும் கோதுமையே வச்சில்ல. அப்புறம் என்ன கோதுமை அல்வா அப்படின்னு சொல்கிறீங்க? அப்புறம் என்ன எப்படி கோதுமை வந்து ஆட் பண்ணுவீங்களா இனிமே? சரிண்ணா. இது ஊற்றுனது வந்து கோதுமை பால். இது சரிண்ணா. அதான் அதோட டைட் ஆகுது. அப்படியே அதில் வந்து இப்போது கேசரி பவுடர் வந்து போட்டுறாங்க. நல்லா டைட் ஆகுது பாருங்கள். நல்லா டைட்டாக வந்து நல்லா கிண்டுறாங்க. பாக்கெட் வந்து கேசரி வந்து பவுடர் வந்து ஃபுல்லாக கொட்டுறாங்க. ஆயில் ஆனது ஆயில் பத்தலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணுறாங்க. நல்லா கொதிக்க அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே டைட்டாக ஆகுது பாருங்கள். அப்படியே பசை மாதிரி அப்படியே கிண்டுறாங்க பாருங்கள். பசை மாதிரி அப்படியே நல்லா டைட்டாக ஆகுது. இதான் வந்து நல்லா கட்டியாக வந்து அல்வா வருது. அந்த கலர் பாருங்க, செக்க சுவேர்னு அப்படியே லட்டு மாதிரி இருக்கு. நல்லா 1 hour வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் வந்து நல்லா ட்ரை ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிச்சை பழத்தை வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறம் மேலே என்ன ஊற்றுறோம்? முந்திரி வந்து அதில் போட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி இறக்க வேண்டியதுதான். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேயே வந்து 3 விதமான தோசை வந்து ஊற்றிட்டுருக்காங்க. மேலே வந்து மழை வர மாதிரி வந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே ஒரு 3 வகையான தோசை ஊற்றுறாங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.